எங்கள் சொந்தம் பார்த்தாலே சொர்க்கம் சொத்தி போகவே எங்களுக்கு பூத்தாலே போகவே. ஆனந்தி, ஏய் ஆனந்தி, ஆனந்தி. ஏம்மா, என்னம்மா? ஏய் ஆனந்தி, கதவு கொஞ்சம் தரையா. சரோஜினி என்ன தூங்கிட்டு தான் இருக்கல? ஆமாம்மா, நானே நீங்க கூப்பிட்டு சத்தத்தை கேட்டுதாம்மா முழிச்சு வந்தேன். அது வந்துப்பா, நீ தூங்கி முடிச்சோடனே தோட்டத்துக்கு ஓடிடுவீன்னு தான் வந்தேன் இவ்வளவு அவசரமா. இன்னைக்கு செல்லம்மாவையும் புருஷன் பிள்ளைகள் எல்லாம் தனியா ஒரு வீடு பார்த்து வைக்க போறோம். வேற எங்கேயும் இல்ல, நம்ம பழைய வீடு ஒண்ணு இருக்கு பாத்தியா, அங்கதான் அக்கா இருக்க போறா. அதனால இன்னைக்கு போய் பால் காய்ச்சி அங்க அவளை இருக்க வைக்கலான்னு பாக்கோம். காலையில சாப்பிட்டுட்டு நம்ம எல்லாரும் கிளம்புவேனையா. ஏம்மா, நான் தோட்டத்துக்கு போண்டிருக்க, நீங்க போயிட்டு வாங்கலாம். ஏய் ஆனந்தி, உன் அண்ணன்கிட்ட சொல்லிட்டேன் தோட்டத்துக்குள்ள ஆனந்த் வரண்டா, 2 பேரும் கூட்டிட்டு போன்னு சொன்னேன். தோட்டத்தை அவன் பாத்துக்கிடுவான், நீனும் சரோஜினி அங்க வாங்க இன்னைக்கு. ஏம்மா, அவ்வளவு வேணா கூப்பிட்டு போங்களாம். ஏன் நீ எங்க போற? எங்கேயும் போகலம்மா, சும்மாதான். பிறகு என்ன ஆனந்தி, நீயும் வா. எதுக்கு அவன் மட்டும் தனியா வரணும்? 2 பேரும் வாங்க, அப்பதான் நல்லா இருக்கும். கல்யாணம் முடிஞ்சு இது வரைக்கும் ஜோடி எங்கேயும் போகல. எங்கேயாவது முதல்ல வாங்கலாம், நல்ல விசேஷம் தானே. சரிம்மா. சரோஜினி எழுப்பி சொல்லு என்னையா. சரிம்மா. எதுக்கு அவன் என்ன உறங்கிட்டு கிடக்கா, எழுப்பி விடு. சரிம்மா, எழுப்பி. சரோஜினி, சரோஜினி, சரோஜினி எழுந்துரு, அம்மா வந்துட்டு போறவ. சரோஜினி ஒன்னேதான். எங்க அம்மா வந்து பாத்துட்டு போறவ. அத்தையா? ஆமா, எங்க அம்மா தான் வந்துட்டு போறவ. நீ நல்லா தூங்கிட்டு இருந்தா. எங்க அம்மா இவ்வளவு நேரம் பேசணும், உனக்கு கேட்கலையோ? தூங்கிட்டு இருந்தேல, கேட்கல. அம்மா தான் உன்னை எழுப்பி விட சொன்னவ, சீக்கிரம் கிளம்புவியா? எதுக்கு? அது எங்க அக்காவை தனி வீட்டுல வைக்க போறாவலாம்ல, அந்த வீட்டுல இன்னைக்கு பால் காய்ச்சி குடியிருக்க போறாவலாம். அதனால எல்லாரும் போகணுமா, நம்மளையும் வர சொன்னவ. கிளம்பு. இல்ல, நான் வரல. நான் இங்கே இருந்துட்டு நீங்க வேணா போயிட்டு வாங்க. சரோஜினி 2 பேரையும் தான் வர சொல்லி இருக்காவ. எங்க அம்மா சொல்லும்போது நானே இதே தான் சொன்னேன். நான் தோட்டத்துக்கு போறேன், சரோஜினி கூப்பிட்டு போங்கன்னு சொன்னேன். அதுக்கு எங்க அம்மா தான் 2 பேரும் வரணும்னு சொல்லிட்டு போறாவ. நீயும் கண்டிப்பா வரணுமா? நான் வரல, நான் வேணா அத்தட்ட சொல்லிடுறேன். நீங்க மட்டும் போங்க, நான் கிளம்ப முடியாது. எதுக்கு இப்படி பண்ற? எங்க அம்மா யாசுறதுக்கா? சீக்கிரம் ரெடி ஆகு. இவ்வளவு நேரம் தூங்குனதுக்கு இவ்வளவு நேரம் தூங்கியால எதுக்குன்னு கேட்டு போறாவ. எலும்பு சரோஜினி, சீக்கிரமா கிளம்பு. இப்ப அந்த வீட்டுக்கு வந்து நான் என்ன பண்ண போறேன்? எல்லாரும் அங்க போய் என்ன பண்ணுவாவ? சும்மா தான் இருப்பாவ. சும்மா போயிட்டு வரதுக்கு தான் கிளம்ப சொல்லியாவ. கிளம்பு. இவ என்ன நம்மளை விட மோசமா இருக்கா? கல்யாணத்தை பிடிச்சுதான் பண்ணாலா இல்ல பிடிக்காம பண்ணாலான்னு தெரியலையே. நான் கூட இனி பிடிச்சுதான் கல்யாணம் பண்ணியான்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். பார்த்தா அப்படி தெரியலையே. எப்ப பார்த்தாலும் ஒரு மாதிரி சோகமாவே இருக்கா. எங்கேயா போனும் கிளம்புனாலும் கிளம்பியல்ல. முன்னாடி இவ இப்படி கிடையாது, கலகலன்னு சுத்திக்கிட்டு இருப்பாள. இப்ப இவளுக்கு என்னாச்சு? இப்ப எதுக்காக என்ன கூப்பிடியாவ? அவளுக்கு வீடு பார்த்து பால் காய்ச்சி அவ மட்டும் போக வேண்டியதானே. என்ன எதுக்கு கூப்பிட்டு இருக்காவ? சரியா இருக்கு. எனக்கு எங்கேயுமே போறதுக்கு இஷ்டம் இல்லை. அங்க போங்க அவ சொன்னா இவரும் புரிஞ்சுக்கிட மாட்டேங்காரு. எங்க அம்மையும் அக்காவும் தான் இப்படி இருக்கான்னு பார்த்தா இவர் எல்லாத்துக்கும் மேலதான் இருக்காரு. அத்தை எல்லாத்தை விட மேல. இந்த வீட்டுல எனக்கு இருக்க பிடிக்கவே இல்லை. யார்கிட்ட போய் நான் பேச எங்க போவேன்? எல்லாம் ரோஸ் அன்னைக்கு பால் காய்க்க போறால, எல்லா பொருளையும் எடுத்து வைன்னு சொன்னேன்னு எடுத்து வச்சாச்சா? செல்லம்மா என்ன பண்ணிட்டு இருக்கா? எத்தே அவ குளிச்சிட்டு ரெடி ஆயிட்டு இருக்கா. பொருளெல்லாம் எடுத்து வைக்க சொன்னேன்னு ஒன்னையும் காணோம். எத்தே காலையில உங்க மகன் போனாவளா, அப்ப எல்லா பொருளையும் கொடுத்து விட்டு அந்த வீட்டுல கொண்டு இறக்கி வச்சிருங்கன்னு சொல்லிட்டேன். அவைய எல்லாத்தையும் கொண்டு போய் அங்க வச்சுட்டாவத்தே. இப்ப நம்ம மட்டும் கிளம்பி போனா போதும். அப்படியே சமையலுக்குள்ள பொருள் எல்லாம் கொடுத்து விட்டுட்டியா? ஆமாத்தே, மதியத்துக்கு சமைக்க சொன்னீல்ல அதானே, அதுக்கு எல்லா பொருளும் கொடுத்து விட்டுட்டேன் தே. காலையிலக்கு என்ன கொடுத்து விட்ட? காலையிலக்கும் பால் காய்ச்சி முடிச்ச உடனே இட்லி சட்னி எல்லாம் வச்சு கொடுத்துருக்கேன், அங்க போய் சாப்பிட்டுக்கலாம் தே. அப்படியே அங்க இருந்து எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்து விட்டுட்டியா? நான் சாப்பிட்டு தான் கிளம்பணுமான்னு நினைச்சேன். இல்ல தே, இங்க சாப்பிட்டுட்டு கிளம்புனா நேரம்ல, அதான் கொஞ்சம் சீக்கிரமா நானும் தங்கச்சி முழிச்சு செஞ்சிட்டோம். செஞ்சு உங்க மகன்கிட்ட எல்லா பொருளையும் கொடுக்கும்போது அதையும் சேர்த்து கொடுத்து விட்டுட்டேன் தே. சரில, அதெல்லாம் கொடுத்து விட்டியா? சாப்பிடக்கு தட்டெல்லாம் கொடுத்து விட்டியா? ஏத்தே இலை கொடுத்து விட்டுட்டேன் தே. கார்ல தானே போனாவ, அதனால எல்லா பொருளையும் ஞாபகம் வச்சு கொடுத்து விட்டுட்டேன். என்ன ஏதாவது கொடுத்து விடாம இருக்கியா? நீ கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்க ரோசா. ஓயாம வந்து இந்த வீட்டுல எடுத்துட்டு போக முடியாது பாத்தியா? அதான் ஆனந்த் குழந்தை வரவில்ல தே. பைக் எடுத்துட்டு பொண்டாட்டி ஏத்திட்டு வர சொல்லுங்க. ஏதாவது இல்லைன்னா டக்குனு போய் வாங்கிட்டு வர சொல்லிடலாம். சரில, நான் அவனை வண்டியில அவளை கூட்டிட்டு வர சொல்லி. எத்தே எல்லாரும் கிளம்பியாச்சா? போமா எல்லாம் நம்ம தான் கிளம்பினுக்கோம். பால் காய்க்க செல்லமா காணுமேனா? ரோசாவை குளிச்சுட்டாரா இல்லையான்னு பாரு. குளிச்சிருப்பாத்தே, ரெடி ஆயிட்டு இப்போ வருவா. என்ன
புது வீடா வாங்கி கொடுத்துருக்காரு எல்லாருமே பால் காய்க்கிறதுக்கு. நம்மளோட பழைய வீட்டுல பால் காய்ச்சிட்டு இருக்க போறா. இதுக்கு எதுக்கு எல்லாரையும் கூப்பிட்டுட்டு கிடக்குறியே? இங்க இருக்கவே மட்டும் போத தேப்பி பால் காய்ப்பு வாங்க. அதுக்கு இல்லல, குடும்பத்தோட எல்லாரும் அங்கன ஒரு நாள் கிடந்தா நல்லா இருக்கும்ல, அதுக்கு தான் சொன்னேன். சரி சரி வாங்க போவோம். துர்கா, காலேஜுக்கு போவே கடுப்பா இருக்குலடி. பேசாம கட் அடிச்சிட்டு நம்ம ரெண்டு பேரும் சினிமாக்கு போலாமா? ஐயோ, சினிமாக்கா? அதெல்லாம் தப்பு. நான் வரல ஐஷு. என்னடி நீ ஒரு சினிமா கூட வர மாட்டேங்கறா? சினிமாக்கெல்லாம் போக கூடாது. அம்மாக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். தெரிஞ்சா தானே துர்கா? நானும் சொல்ல மாட்டேன், நீயும் சொல்லாத. நம்ம காலேஜ்ல இருக்கோமான்னு உங்க அம்மா என்ன வந்து செக் பண்ணிட்டா இருக்க போறாங்க. வாடி படத்துக்கு போலாம், ஜாலியா இருக்கும். நான் வரல, நீ வேணா போ. ஏய், நீ வராம நான் எப்படி போவேன்? நீ தானே என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. நான் காலேஜுக்கு போறேன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். என்னால படத்துக்குலாம் வர முடியாது. இதுக்கு தான் நீ ஸ்கூல் படிச்சதோட உன் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிருக்கணும். காலேஜுக்கு வந்து உன் கூடயே நான் ஃப்ரெண்டா சுத்துறேன் பத்தியா? என்னைய தான் சொல்லணும். பாவம், இது வாயில்லாத போச்சியாச்சே. நம்ம விட்டுட்டு போனா இதுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை பிடிக்க தெரியாதே. அனாதை ஆயிருமே, அதனால தான் உன் கூடயே சுத்திட்டு இருக்கேன். ஐஷு, எதுக்கு இப்படி சொல்ற? என் கூட பேசுறது உனக்கு பிடிக்கலையா? பிடிக்கலன்னு சொல்ல முடியாது. ஆனா படத்துக்கு கூப்பிட்டா வர மாட்டேங்கிறியே. படத்துக்குலாம் வர முடியாது, வேற ஏதாவது வேணா கேளு. சரி, கட் அடிச்சுட்டு பீச் பார்க்குன்னு போயிட்டு வரலாமா? ஐஷு, எதுக்கு காலேஜ் கட் பண்றதுல இருக்க? வெளிய போனா சண்டேஸ்ல போலாம். ஆமா, சண்டேஸ்ல மட்டும் நீ வந்துட்டு தானே வேற வேலை பாப்ப. கோயிலுக்கு போலான்னு சொல்லுவா, அவ்வளவுதானே? ஐஷு, கோயிலுக்கு போறது நல்லது தானே? நல்லதுதான், எப்பவுமே கோயிலுக்கே போயிட்டு இருந்தா நல்லதா? கொஞ்சம் லைஃப்ல என்டர்டைன்மெண்ட் வேணும் துர்கா. சாமிக்கே போர் அடிக்கிற அளவுக்கு நீ போய் சாமி கும்பிடுற. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு போர் அடிக்குதுடி. அதான் நீ கட் பண்ணிட்டு சினிமாக்கு போலாமான்னு கேட்டேன். வேண்டாம் ஐஷு, படிக்கும்போது படிப்பை பத்தி மட்டும்தான் யோசிக்கணும். மற்றதெல்லாம் யோசிச்சா படிச்சுக்கிட மாட்டோம். இதுதான் நம்மளுக்கு படிக்கிற வயசு. இப்போ ஊர் சுத்தினா எப்படி படிக்கிறது? அப்படின்னா லவ்ஸ் மட்டும் பண்ணலாமா? ஐஷு, நான் எங்க பண்ணேன்? ஓஹோ, லவ் பண்ணாம தான் மேடம் லெட்டர் எழுதி வச்சிட்டு சுத்துறீங்களோ? ஹே ஐஷு, அவரு வாராரு. யாரடி? சூர்யாவா? அவரு வாராரு. அவர்னா எவர்? அவரு திரும்பி பாருடி, வந்துட்டாரு. ஹாய்ங்க. ஹாய் ஹாய் ஹாய். ஹாய் ஐஷு. ஹாய் துர்கா. என்ன சூரியன், உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எங்களெல்லாம் மறந்துட்டீங்களா? பார்க்க வரதே இல்ல. அன்னைக்கு கூட நாங்க உங்க வீட்டுக்கு வந்திருந்தோம், உங்களை தான் பார்க்கவே முடியல. எங்க வீட்டுக்கா? எப்போ? உங்க வீட்டுக்குனா உங்க வீட்டுக்கு இல்ல, துர்காவோட பெரியம்மா வீட்டுக்கு வந்தோம். நீங்களும் அங்கதானே இருக்கீங்க. ஒரு ஹாய் சொல்லலான்னு பார்த்தா கூட ஆளை பார்க்க முடியல. உங்க அம்மாட்ட வந்து கேட்டதுக்கு ஃபீவர்ல படுத்திருக்கீங்கன்னு சொன்னாங்க. ஓ, அன்னைக்கு வந்தீங்களா? ஆமா ஐஷு, எனக்கு 2-3 நாளா ரொம்பவே காய்ச்சல். எங்கேயுமே போக முடியல. இப்ப பரவாயில்லையா? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேங்க. சரி, என்ன அவசரமா இனி பார்க்க வந்தீங்க? அதுவா, உங்களை பார்க்க இல்ல, நாங்க துர்கா பெரியம்மா வீட்டுக்கு தான் வந்தோம். நீங்க அங்கதானே இருப்பீங்க, காணுமேனே சும்மா தேடிட்டு இருந்தோம், அவ்வளவுதான். ஓ, அப்படியா ஐஷு? ஆமா சூரியன். சரி, கல்யாண வேலை எல்லாம் எந்த லெவல்ல போயிட்டு இருக்கு? சூரியன், உங்களுக்கு விஷயமே தெரியாதா? அதே 2-3 நாளா உங்களை பார்க்கல, அதனால உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்ல முடியல. என்ன விஷயம் ஐஷு? நானும் துர்காவோ இந்த மாப்பிள்ளைட்ட பேசணுமா? துர்காக்கு இந்த கல்யாணத்தை இஷ்டம் இல்லைன்னு சொன்னோமா? அவரும் சரி இந்த கல்யாணத்தை நிறுத்துறேன்னு சொல்லிட்டாரு. யாரு? அவனா? ஆமா சூரியன், சூர்யா தான் அப்படி சொன்னாரு. நானே ஸ்டாப் பண்ணிடுறேன், கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கேட்டிருக்காரு. நீங்க சொல்றது பார்த்தா நம்புற மாதிரி தெரியலையே. இல்ல இல்ல, அவரு ரொம்ப நல்லவர் சூரியன். ஃபர்ஸ்ட் நாங்க இந்த விஷயத்த சொல்லும்போது நிறுத்தலாம் முடியாதுன்னு சொல்லிட்டு போனார் கோவமா. ஆனா அதுக்கப்புறம் அவரே யோசிச்சு மனசு மாறிட்டாரு. துர்காக்காக கல்யாணத்தை நிறுத்துறேன்னு சொல்லிட்டாரு. ஆனா இப்ப முடியாது, கொஞ்சம் டைம் வேணும்னு கேட்டிருக்காரு. ஓ, அப்படிங்களா? ஆமா சூரியன். ஆமா, எனக்கு ஒரு டவுட் இருக்கு சூரியன். என்ன டவுட் ஐஷு? உங்க பேரு சூரியன், அவரோட பேரு சூர்யா. அது எப்படி ஒரே வீட்ல 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கு? எங்கெங்க ஒரே மாதிரி இருக்கு? வேற வேற மாதிரி தானே இருக்கு. இல்லையே, சூரியன் சூர்யா ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு. இல்ல ஐஷு, இந்த பேர் வேற வேற தான். இப்போ உங்களுக்கு இத பத்தி புரியாது, போக போக கண்டிப்பா புரியும். அப்படியா? இதுல புரிஞ்சுக்க என்ன இருக்கு? ஏ துர்கா, உனக்கு ஏதாவது புரியுதாடி? புரியுது. புரியுதா? என்னடி புரியுது? ஐஷு, அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. உங்களுக்கு போக போக கண்டிப்பா புரியும். இவளுக்கு அப்படி என்ன புரிஞ்சது? எனக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? சூரியன் போட்டா அதுக்கப்புறம் கேப்போம். சரி துர்கா, அப்படின்னா கல்யாணத்தை அவரே நிறுத்திடுவார். நான் நிறுத்த வேண்டிய அவசியம் இல்லை, அப்படித்தானே? ஆமா. ஏ துர்கா, நின்னு முடிச்சிட்டு இருக்காதடி, சட்ட விட்டு லெட்டர் எடுத்து நீட்டு. லெட்டரா? ஆமாடி, நீ அவருக்காக எழுதி வச்சிருந்தல அந்த லெட்டர். சீக்கிரம் எடுத்து அவர்கிட்ட கொடு. ஏ துர்கா, இதுக்காக தானே இத்தனை நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அவர் பாக்குறதுக்காக வீட்டுக்குலாம் போகணுமேடி. எதுக்கு ஊகோ ஆகாங்கறா? டக்குனு எடுத்து கொடு. என்னாச்சு உங்க 2 பேருக்கும்? ஒண்ணு இல்லையே. இல்ல, 2 பேரும் குசு குசுன்னு ஏதோ பேசிட்டு இருந்த மாதிரி இருந்தது.
ஐஷு சும்மா இரு ஐஷு. ஏ துர்கா, இந்த லெட்டர் அவர்கிட்ட கொடுக்க தானடி எழுதிட்டு வந்த, குடு. பயமா இருக்கு. என்னாச்சு? என்ன லெட்டர்? அது ஒண்ணு இல்ல சூரியன், லீவ் லெட்டர். நாங்க காலேஜுக்கு லீவ் போட்டிருந்தோமா, அதான் லீவ் லெட்டர் எழுதிட்டியான்னு கேட்டுட்டு இருந்தேன். ஓ அப்படியா? நீங்க லீவ் எல்லாம் போட்டீங்களா? ஆமா சூரியன், அன்னைக்கு ஒரு நாளே நாங்க லீவ் போட்டோம். காலேஜ்ல இப்பெல்லாம் லீவ் லெட்டர் இல்லாம கேக்குறாங்க. நான் படிக்கும் போதெல்லாம் எங்க காலேஜ்ல அது மாதிரி கிடையாது. அது வந்து எங்க காலேஜ்ல இருக்கு. எங்க காலேஜ் கொஞ்சம் ஸ்கூல் மாதிரி தான் இருக்கும். ஓ அப்படிங்களா? சரி சரி. துர்கா, நான் வேணும்னா லெட்டர் எழுதட்டுமா? லீவ் லெட்டருங்க. வேண்டாம், நானே எழுதி வச்சிருக்கேன். ஆமா சூரியன், துர்கா எழுதி வச்சிருக்கா. நீங்க வேணா வாங்கி படிச்சு பாருங்களேன். அதுல ஏதாவது தப்பு இருந்தா சொல்லுங்க. எங்க தாங்க பார்க்கலாம். ஏய், இதாண்டி நல்ல சான்ஸ். அவரே கேக்குறாரு, குடு. நான் கரெக்டா தான் எழுதியிருப்பேன். நீ கரெக்டா தானே எழுதியிருப்ப. அது அவர்கிட்ட கொடுத்தா தானே தெரியும் ரிசல்ட் என்னன்னு. குடு துர்கா. வேண்டாம். என்னாச்சுங்க? என்னாச்சு? ஒன்னும் இல்ல, 1 மினிட். ஏய் துர்கா, குடிடி அவர்கிட்ட. கொடுத்துட்டு பஸ் வந்த உடனே ஓடிடலாம். என்கிட்டயாவது கொடு, நானாவது கொடுக்குறேன். ஐஷு, இன்னைக்கு வேண்டாமே, இன்னொரு நாள் கொடுக்கலாம். போடி, இருக்க சான்ஸை விட்டுட்டு வேற சான்ஸ் கேக்குறா. பக்கத்துலயே நிக்கிறாருடி. வேண்டாம். சூரியன், அவ கரெக்டா தான் எழுதிருக்காளா, அதனால அவளே வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டா. ஓகே ஓகே, வச்சுக்கோங்க. நான் வேணும்னா உங்க 2 பேரையும் காலேஜ்ல டிராப் பண்ணட்டுமா? நான் பஸ்ல வரேன், நீங்க வேணா துர்காவை கூட்டிட்டு போறீங்களா? ஐஷு, வேண்டாம், நம்ம 2 பேருமே பஸ்ல போலாம். அதானே, உயிர் தோழியை விட்டு பிரிய மாட்டேன்னு நினைச்சேன். கரெக்டா தான் இருக்கா. சூரியன், அவளும் வரலையா? 8:45 கரெக்டா பஸ் வந்துடும். நாங்க பஸ்ல போறோம். சரிங்க, பாத்து போங்க. சரி சரி, நீங்களும் அடிக்கடி பார்க்க வந்தா நாங்களும் பார்த்து போவோம். என்ன சொல்றீங்க ஐஷு? அது வந்து எங்க மேல அக்கறை இருக்கீங்கல்ல, அதனால. சரிங்க. துர்கா, நான் வரேன். சரி. ஏய் துர்கா, எதுக்கு இப்படி பண்ண? இந்த மாதிரி ஒரு சான்ஸ் இன்னைக்கு கிடைக்குமா? அவரே வந்து பக்கத்துல நின்னாரு. பேக்குள்ள கையை விட்டு அந்த லெட்டர் எடுத்து கொடுக்கறதுல உனக்கு என்ன கஷ்டம்? அவர் கையில கொடுத்திருந்தா அவர் படிச்சு முடிக்கிறதுக்குள்ள நம்ம பஸ் ஏறி கிளம்பி இருக்கலாம். ஏன் இப்படி பண்ண? நீ இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்குமா? பயமா இருந்துச்சு ஐஷு. இப்படி பயந்துட்டே இருந்தேன்னு வச்சுக்கே, கடைசி வரைக்கும் நீ இப்படியே இருக்க வேண்டியதா. மறுபடியும் அவருக்கு வீட்டுல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. சீக்கிரமா அந்த லெட்டர் கொடுக்க பாரு. சரி ஐஷு. என்னது
நேத்து